ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியும் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு 3 பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். முதல்ல அவங்க கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெக் சேனல்ல எப்படி சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஒரு தம்பி கேட்டிருக்க. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஆப்ல வந்து எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்ஸ்டாட்னு ஒரு ஆப் தான் இருக்கு, அதுல தான் பண்ணிட்டு இருந்தோம் பழகிறப்போ. அதுக்கப்புறம் இந்த ஓரளவுக்கு பழகினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் விஎன்ல வந்து விஎன் எடிட்டர்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதுல போய் செக் பண்ணிட்டு அது எப்படின்னு பார்த்து பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா இன்ஸ்டாட்டை விட அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரிங்களா? அதை நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. சூப்பர் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா மானிடைசேஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல 10 மில்லியன் வியூஸ் வந்திருந்தா பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா பண்ணலாங்க. இதுக்கு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர், அதாவது லாங் வீடியோல ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இது கூட பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்தது சேனலுக்கு இது வரைக்கும் எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லாம இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது எப்படி சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வருது. நீங்க ஒவ்வொன்னா பார்த்து ஸ்டெப்பா பார்த்து பண்ணுங்க. சூப்பரா அது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூடியூப்ல நாங்க எப்படி எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 6-7 ஸ்டெப் இருக்குங்க. அந்த 6-7 ஸ்டெப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதுல டெக் சேனல் பார்த்தாதான் இது கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மானிடைசேஷன் ஆன சேனலா இருக்கணுங்க. அதுதான் முக்கியமானது. அந்த மானிடைசேஷன் நீங்க பண்ணும்போதே நீங்க உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்க வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல நிறைய ஸ்டெப் இருக்குது. அதை நீங்க வந்து இதுல பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. டாக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஒயிட் ஸ்டுடியோல வந்து நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு வீடியோல போட டாலர் ஏறு பாத்தீங்களா, அந்த டாலர்ல $10 உங்களுக்கு காமிக்கணும். $10 இதுல காமிச்சாலும் நீங்க வந்து உடனே வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அந்த கூகுள் ஆட்சன்ஸ்ல $10 காமிக்கணும். அதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அது காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐடி வெரிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன கேட்பாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கரெக்டான நேம் கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம இப்ப கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கிறோம், பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்ரஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. தப்பு இல்லாம கரெக்டா பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அப்புறம் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று இருக்குமல்ல, அதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர்ல வந்து நம்ம கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து ஒரு பின் நம்பர் வரும். அதை நீங்க கவர் ஓபன் பண்ணீங்கன்னா 6 டிஜிட்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். அதை நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்ம வந்து டைப் பண்ணி ஃபில்அப் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வந்து ஏற்கனவே $10 எடுத்து இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு $100 ஆயிரும். $100 மேல ஆனாலும் கூகுள் ஆட்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா $100 காமிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். கூகுள் ஆட்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு $100 மேல ஒரு 100ல இருந்து 105 110 ஆனா அது கூகுள் ஆட்சன்ஸ்லயே உங்களுக்கு காமிக்கும். பேங்க் டீடைல் கொடுக்க சொல்லி நீங்க வந்து ஒரு கரெக்டான பேங்க் டீடைல நீங்க கொடுக்கணும். சரிங்களா? $100 மேல நீங்க ஏர்ன் பண்ணிட்ட உடனே $100 மேல ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய் ஷிஃப்ட் கோடு வாங்கி வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் கோடு வாங்கி வச்சாதான் நம்ம பேங்க் டீடைல் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பேங்க் டீடைல் என்னென்ன கேட்பாங்கிறது ஒவ்வொன்றா சொல்றேன். அடுத்தது கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்மளோட பேங்க் டீடைல் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேமுங்க, உங்களோட கரெக்டான நேம் கொடுத்துருங்க. அடுத்தது பேங்கோட நேம், நீங்க எந்த பேங்கோ அந்த பேங்கோட நேம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுனா உங்களுக்கு தெரியும். அதுல பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு டைப் பண்ணிருப்பாங்க. அந்த ஐஎஃப்எஸ்சி கோட கரெக்டா கொடுங்க. ஆனா அதுல முக்கியம் பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடல சின்ன டவுட் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து கரெக்ட். அடுத்தது வந்து ஷிஃப்ட் கோடு, நீங்க பேங்க்ல வாங்கிட்டு இருந்தீங்க ஷிஃப்ட் கோடு, அதை நீங்க சப்மிட் பண்ணிக்கங்க. அடுத்தது கரெக்டான உங்களோட அக்கௌண்ட், அதாவது பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க தப்பு இல்லாம. அடுத்தது மறுபடியும் கேட்கும், மறுபடியும் அப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இப்போ பேங்க் டீடைல் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. இதோட வேலை முடிஞ்சது. சரிங்களா? இப்போ பேங்க் டீடைல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இல்லைன்னா ஒயிட் ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பணம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து வர்றதுக்கான டைம் போட்டிருப்பாங்க. ஒரு 10 to 15
இல்ல 20 to 25 கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு கூகுள் ஏர்சென்ஸ்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்க போய் பேங்க்ல செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்துன்னா அதை பண்ணிட்டு நீங்க பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சா இதை செய்யுங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா இதுக்கான வீடியோஸ் யூடியூப்ல நிறைய இருக்கு, அதை பார்த்து கூட பண்ணி. ஃபேஸ்புக்ல எப்படி வீடியோ போடுறதுன்ட்டு, ஃபேஸ்புக்ல நான் வீடியோ போடுறது இல்லைங்க, நான் வந்து யூடியூப்ல மட்டும் தான் போடுறேன். ஃபேஸ்புக்ல எப்படி வீடியோ போடுறதுன்ட்டு நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் எங்க வீடியோ பாக்குறவங்களுக்கும் எங்க சப்ஸ்கிரைபர்களுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஸ்டின் நிறைய கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஓரளவு என்னால சொல்ல முடியும். டெக்னிக்கலா உள்ள போய் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கே இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்டுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன், தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். நீங்க வருத்தப்படாதீங்க. எங்க வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.